அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. அருட்திரு ஸ்ரீதர் சாமிகள், ஸ்ரீவில்லிபுத்தூர். கிட்டத்தட்ட 125 வருடங்களுக்கு மேல் பூமியில் வாழ்ந்த அற்புத சித்தர். ஜீவசமாதிக்குப் பிறகு லிங்கத்தின் அருகே அமர்ந்து மிரள வைத்த சாமிகள். பாம்பன் பாலம் கட்டுமான பணியில் உதவி பொறியாளராக பணியாற்றிய ஸ்ரீதர் சாமிகள். சித்தர் பிறந்து வளர்ந்த அதே பகுதியில் பிறந்து பெரும் புகழடைந்த பிரபல நடிகர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலின் ஒரு பகுதியான பழையாற்றின் கரையில் அமைந்துள்ள ஒழுகினசேரி என்ற இடத்தில் கொச்சி கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மீனாட்சி அம்மாள் அம்மையாருக்கும் பிறந்த பெருந்தவ புதல்வர்தான் அருட்திரு ஸ்ரீதர் சாமிகள். ஸ்ரீதர் சாமிகள் பிறந்து வளர்ந்த ஒழுகினசேரியின் வீட்டிற்கு மிக அருகில்தான் தனது தனித்துவமான நகைச்சுவை பாணியின் மூலம் மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் பிறந்த மதுரம் என்ற வீடானது அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அருட்திரு ஸ்ரீதர் சாமிகளின் ஜீவசமாதி திருக்கோயில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் மம்சாபுரம் சாலையில் அமைந்துள்ளது. விருதுநகரிலிருந்து 51 கிலோமீட்டர் தூரத்திலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திலும் மம்சாபுரம் கிராமம் அமைந்துள்ளது. மம்சாபுரம் இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம் என்பதால் வயல்வெளிகளும் வயல்வெளிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்லும் கண்மாய்களும் பார்க்க கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும். 2002 சாமி சமாதியானாங்க. இன்னைய வரைக்கும் 2025 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சமாதி ஆன நாள்லேருந்து நமக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டெய்லி வந்து போவோம், வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சில துண்டுகள்லாம் செஞ்சுட்டு போவோம். சாமி இது அவர் குருநாதர்கிட்டருந்து வெளியேறி நாகர்கோவிலில் ஒரு 20 வருஷம் அபியாசம் பண்ணாங்களாம். அடுத்து ராமேஸ்வரம் பக்கத்தில் மண்டபத்தில் 20 வருஷம் அபியாசம் பண்ணாங்களாம். அடுத்து சேலத்தில் 20 வருஷம் சேலம் சுடுகாட்டில் இருந்து அபியாசம் பண்ணாங்களாம். 1954 சாமி சிறுவில்லிபுத்தூருக்கு வந்தாங்க. வந்து இங்கே சில பக்தர்களோட துணையால் சாமி சின்ன குடிசையில் தங்கி அங்கேருந்து புனல்வெளி தளவாய்புரம் புனல்வெளியில் கொஞ்ச நாள் அபியாசம் பண்ணாங்க. அடுத்து இந்த சுந்தரவாண்டியத்து பக்கத்தில் சுந்தரவாண்டியத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. பக்கத்தில் பட்டியக்கல்லின்னு ஒரு இடத்துல இருக்குது, அங்கே சாமி இருந்து அபியாசம் பண்ணாங்க. அடுத்து பக்கத்துலேயே சித்தத்தம்பி கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கேருந்து அபியாசம் பண்ணாங்க. சுப்புலாபுரம்னு சொல்லி ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் நாள் அபியாசம் பண்ணாங்க. நம்ம சிறுவில்லிபுத்தூரில் திருவண்ணாமலை பக்கத்தில் நரிப்பாறைன்னு இருக்குது, அங்கேருந்து ரொம்ப நாள் அபியாசம் பண்ணாங்க. அபியாசம் பண்ணி சாமி 2002 தன்னோட புலவ பிராப்தி போதும் அப்படின்னு சொல்லி நினச்சாலோ என்னவோ திருவிளையாடல்னால சாமி 2002 சாமி சமாதியானாங்க. 2002 அப்புறம் கோயில் கட்ட ஆரம்பித்தாங்க.
கோயில் கட்ட ஆரம்பித்த நாள்லேருந்து நம்ம கொஞ்சம் அப்படி இங்கே கொஞ்சம் தொண்டு செய்ய அப்படியே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ண வந்திருக்கேன், ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போ வந்து ஐயா அருளால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரை தொட்டு பூசை வச்சு நான் டெய்லி 2 தடமும் பூசை வச்சு அவருக்கு பணியோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன திருப்தி இருக்குது. அதே மாதிரி என்ன காரியம் நினச்சி ஐயாட்ட வந்து நான் உத்தரவு கேட்குறேனோ அது கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து அவங்க நடத்துகிறாங்க, நாங்கள் நடக்கிறோம், அவ்வளோதான். அவங்க தொண்டை வந்து நாங்கள் ஆயுஷ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஐயாவிட்ட நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அது வந்து ஐயா தான் நிறைவேற்றணும். கண்டிப்பாக அவர் வந்து என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து எல்லாருமே நிறையா வருவாங்க, வந்து விளக்கு போடுவாங்க, செய்வாங்க. மெயினாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் இங்கே மெயினாக விளக்கு போடுறாங்க. மற்ற கோயிலில் வந்து வேறு என்ன போடுவாங்க, இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் தான் மெயின். அது மாதிரி தியான மண்டபத்தில் அங்கே மண்டபத்துலையும் விளக்கையும். ஸ்ரீதர் சாமிகள் சிவில் இன்ஜினியரிங் படித்தவர் என்பதால் 1913-14 கட்டப்பட்ட பாம்பன் ரயில்வே பாலம் கட்டும் பணியில் உதவி பொறியாளராக பணியாற்றிவிட்டு பாலம் கட்டி முடிந்தவுடன் சில காலம் சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார். சாமி வந்து பாம்பன் பாலம் கட்டின அசிஸ்டன்ட் இன்ஜினியர். சாமி பேர் சிறிதரன் வரோம். சில பத்திரிகைகளில் கூட செய்திகள் வந்துச்சு. ஏன்னா சிறிதரனுங்கிற அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மூலமாக பாலம் கட்டினது அவர் தான். 2000 ஒரு பழுதடையும் போல் அது ஆட்களோட வேலை வந்ததாக இருந்தால் இப்போ 2 தடவை பேப்பரில் வந்திருக்கு. அந்த பேப்பரில் வச்சுருந்து வந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே இல்லை, சில பக்தர்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் சாமி பேரில் இருக்குது. அதில் அந்த ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் மெயின் இன்ஜினியர். அவர் பேர் ஸ்ரீ வத்சனோ என்னமோன்னு வரோம். அவர் தான் மெயின் இன்ஜினியர். ஆனால் அவர் இருந்து வேலை செய்யலை, சாமி தலைமையில் இருந்து வேலை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சாமி குருநாதரோட இருந்து கிளம்பி வந்ததாக சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கியவரும் காந்திஜியை சந்தித்து பேசியவர் என்று கூறப்படும் நாராயணகுரு அவர்களை சந்தித்து அந்த மகானிடம் சீடராகி தீட்சை பெற்ற ஸ்ரீதர் சாமிகள் தமிழகத்தின் பல இடங்களுக்கு நடைப்பயணமாகவே சென்றார் என்று சொல்லப்படுகிறது. சாமியோட குருநாதர் நாராயணகுருன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் நாராயணகுருன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாங்க, அவர் தான் குருநாதர் சொல்லுவார். ஆமாம், ஆனால் அவர் சொல்லி நமக்கு தெரியாது. கேரளாவில் இந்த எரும மாட்டு தலையோட ஒரு கோயில் இருக்குது, பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியாபாரி அங்கே இருந்தார். அந்த வியாபாரிக்கும் சாமிக்கும் அவரோட சாமியோட பக்தர். அவருக்கு சாமிக்கு எங்கே போனால் அவர் தான் செலவு செய்வார். அப்போ அவர்கிட்ட ஒரு அன்பர் சாமியோட பக்தர் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் பேர் முத்தியானந்தர். அப்போ அந்த முத்தியானந்தர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போல் சாமிகிட்ட வந்து நம்ம வந்து அனுமார் தியானம் பண்ண போது சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கூட இருக்கிற சாமின்னு ஒருத்தர் அனுமார் தியானம்லாம் வேண்டாம்யா, நீங்கள் சக்தி பூஜையை செய்யுங்க அப்படின்னாரா. இல்லை, நம்ம அனுமார் தியானம் தான் பண்ணணும்னு சாமிகிட்ட கேட்டு படித்தாங்களாம். அங்கே கொஞ்ச நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிறகு சில சாமியோட திருவிழானால அவரும் ஆந்திரா கிளம்பி போய் அவரும் ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் பூஜை பண்ணி அவரும் நல்ல நிலையில் இருக்கிறார் தான் சொல்லுவாங்க. தென்காசிக்கு நடந்தே சென்ற சாமிகள் ஆறுமுக சித்தர் கோயிலில் சில நாட்கள் தங்கிவிட்டு பிறகு அங்கிருந்து மீண்டும் நடந்தே மதுரையை நோக்கி வந்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை ரோட்டில் தற்போது உள்ள ஆனந்த விநாயகர் கோவில் முன்பு சாமிகள் வந்தபோது எவ்வளவு முயன்றும் சாமிகளால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி 2 கால்களும் அசைவற்ற நிலைக்கு உள்ளாக அதிர்ச்சியடைந்த சாமிகள் தமது கால்கள் ஏன் திடீரென இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது என்ற காரணத்தை அறிய முற்படும் போதுதான் சர்க்குருநாதர் ஸ்ரீதர் சாமிகளின் வருங்கால வாழ்க்கை அவர் தடம் பதித்து நிற்கும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்தான் என்ற அப்பெரும் பாக்கியத்தின் அசரீரி வாக்கானது அவருக்கு ஞான திருஷ்டியின் மூலமாக தெரிந்துள்ளது. அசரீரி வாக்கின்படி ஸ்ரீதர் சாமிகள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தனது வாழ்நாளை கழிக்க முடிவு செய்தார். சாமி சமாதியான இடம் இல்லை. சாமி இருந்த இடம் சாயப்பட்டன்னு ஒரு இடம் இருக்குது.
அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த பைபாஸ் ரோட்டில் முருகன் கோயில் பக்கத்தில் அங்கே ரொம்ப காலம் அங்கே தங்கியிருந்தாங்க. ஆனால் சாமி சமாதியானது இங்கே. அங்கேருந்தே ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து சாமி இந்த இடத்துல தான் வச்சு இங்கே தான் சீவசமாதி உட்காந்த நிலையில் வச்சு இங்கே தான் சிவசமாதி அங்கங்கே வச்சு படத்தை வச்சு வழிபடுவாங்க. ஆமாம், இங்கே ஏற்கனவே சாமி சமாதியை 2002 2014 வரைக்கும் ஒருத்தர் பூஜை செஞ்சு இருந்தார், வள்ளுவர் சாமின்னு சொல்லி. அவர் இந்த இடத்த விட்டு வெளியேறி கோச்சிட்டு போனார். போய் அதே ரோட்டில் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, மகரிஷித்தியம் வந்து பள்ளிக்கூடம் இல்லை, அதுலேருந்து உள்ளே போனால் அவரும் சிவலிங்கம் வச்சு சாமி சிலையை வச்சு அங்கேயும் சிறுசுர சாமி திருக்கோயிலுக்கு போகிற வழின்னு அவர் அங்கே வச்சு பூஜை பண்ணி அங்கேயும் ஒரு ஆசிரமம் மாதிரி நடத்திருக்கார் சாமி பேரில். கேட்டவருக்கு கேட்ட வரமருளும் சித்தர் என்று பெயரெடுத்த ஸ்ரீதர் சாமிகளின் ஜீவசமாதிக்கு ஒரு நாள் வழிபட வந்த பக்தர் ஒருவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்தின் அருகே ஸ்ரீதர் சாமிகள் இருப்பதைக் கண்டு பதறி அடித்து ஓடியுள்ளார். இப்படி ஸ்ரீதர் சாமிகளின் திருவிளையாடல்கள் ஏராளமாக உள்ளதாக அனுபவப்பட்ட பலர் சொல்கின்றனர். சாமி சமாதி ஆகி 10வது நாள் சின்ன பீடை மாதிரி வச்சு மேலே சிவலிங்கம் வச்சு பூஜை நடந்துச்சு. அப்போ வந்து இங்கே மோகன்னு பக்கத்தில் ஒரு அன்பர் டெய்லி வந்து போவார். அவர் இந்த பக்கம் கூடி அப்போ இந்த காம்பவுண்ட் சோர்லாம் இல்லை, இந்த பக்கம் கூடி காட்டு பக்கம் போயிருக்காரு. சாமி சிவலிங்கத்து பக்கத்தில் மேலே உட்காந்துருக்காரு, பார்த்துருக்காரு. அப்படியே சாமி உட்காந்துருக்க பார்த்தோன்னே பயந்து போய் ஓடிட்டார், திடுன்னு ஓடிட்டாரான். இருந்து ஒரு காலில் விழாமல் சாஷ்டாங்கம் விழாமல் விவரம் தெரியாமல் பயந்துட்டு ஓடிட்டாரான். அவருக்கு தான் சாமி தரிசனம் கொடுத்துட்டார். ஒரு சமயம் மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்த அதிகாரிகள், சாமி தாங்கள் பிறந்த வருடம் என்னவென்று சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு, செஷன்ஸ் கணக்கெடுக்க வருவாங்கல்ல, இந்த மக்கள் தொகையை கணக்கெடுக்க வருவாங்கல்ல, சாமி இருக்கும் போதையே கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே அவங்க வந்து சாமிகிட்ட கேட்டாங்களாம், சாமி நாங்கள் உங்கள் வயசை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கல, செஷன்ஸ் கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், உங்கள் வயசை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பயே 125க்கு மேலே எழுதிக்கவ அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், சாமி வயசை 150ன்னு சொல்லுவாங்க சமாதி ஆகும் போல். ஆனால் ரெக்கார்டு படி சில இதுகளில் போட போல் 135ன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாமி உண்மையான வயசு நமக்கு தெரியாது. சித்திரை மாதம் விசாக நட்சத்திரம் அன்று சர்க்குருநாதர் ஸ்ரீதர் சாமிகளின் குரு பூஜையானது இன்றளவும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. சாமி சித்திரை மாதம் விசாக நட்சத்திரம் சமாதியானார். விசாக நட்சத்திரம் சாமியோட குரு பூஜை அந்த சித்திரை மாதம் விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் நடக்கும். ஒன்று பௌர்ணமிக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி வரும், இல்லை ஒரு நாள் 2 நாள் பின்னாடி வரும். இந்த தடவை பௌர்ணமி அன்னைக்கு வந்துச்சு. ஆமாம், அது விசேஷமாக கொண்டாடணும். பூஜை காலையிலும் சாயந்தரம் எந்த நேரமும் நடக்கும். சாமி வந்து எப்போனாலும் தரிசனம் பண்ணிக்கலாம். கார்த்திகைக்கு வந்து தேர் உள்ள இருக்கு. அந்த தேரை வந்து 3 தடவை சுற்றி ஐயாவை வழிவிட்டு அன்னதானமாக சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. இதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து எப்பயுமே ஐயா அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக சொல்லி நன்றி சொல்லி வாழிய அருட்திரு ஸ்ரீதர் சாமிகளின் புகழ், வளர்க அருட்திரு ஸ்ரீதர் சாமிகளின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.